Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நைட்டே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சியா புட்டிங் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு காய்ச்சின மில்க்கு, நல்லா ஆறின மில்க் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது கூட வந்து ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த சியா புட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் இல்லை 3 பேருக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ பட்டைப்பொடி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பட்டைப்பொடி யூஸ் பண்ணாலும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். சியா சீட் வந்து நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டாலும் தண்ணியில் ஊற வச்சாலும் சரி, மில்கில் ஊற வச்சாலும் சரி, அது நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஓவர் நைட் வந்து நான் இதில் வந்து இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கெலோரிஸும் வந்து கம்மி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சியா சீட்ஸில் வந்து ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. அந்த ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சியா சீட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து அப்படியே பேக் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஓவர் நைட் வந்து இதில் ஃப்ரிட்ஜில் இருக்க போது மார்னிங் எடுத்து இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் வந்து சியா புட்டிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நைட் நான் என்ன பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோடனே வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று குடிப்பேன். அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். ஸோ இதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து ஒரு கப்பில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம நைட்டே வந்து இதை ஊற வச்சிடணும். ஸோ ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதில் இந்த கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே இதை குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்த வகையான டிசீஸாக இருந்தாலுமே வந்து கருஞ்சீரகம் வந்து சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா பாயில் பண்ணி டீ மாதிரி நீங்கள் குடிக்கலாம், இல்லை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் லாஸ் ட்ரிங்காகவும் குடிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிஷைன் ஃபேஸ் வாஷ். இது வந்து அமேசானில் இருக்குது. இது வந்து அட்வான்ஸ் ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் லைட்னிங் ஃபேஸ் வாஷ். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு இது யூஸ் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இது 1 மந்த்தாக வந்து நான் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து டெய்லி நைட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்கார்ஸ், ஆக்னிஸ் இதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்னி வந்து ஸ்கார்ஸ் இருந்தாலுமே வந்து அது டிமிஷ் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பயோடெக்கோட அண்டர் ஐ க்ரீம் வந்து 2 ஐஸ்க்கும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அண்டர் ஐ க்ரீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டே பிடிக்க முடியாது. பட் பயோடெக் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சிபாமெட்டோட லிப் பாம். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஸ்கின் நைட் கேர் ரொட்டீனு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரிங்க் தான் குடிக்க போகிறேன். ஸோ நேற்று நைட் நம்ம ஊற வச்சுருந்த கருஞ்சீரக தண்ணி. ஸோ இதை தான் வந்து இப்போ எடுத்து குடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப்பிள் சிடர் வினிகர் தான் குடிச்சிட்ருந்தேன். இப்போ வந்து நான் கருஞ்சீரகம் தான் குடிச்சிட்ருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டேன். வந்து சியா புட்டிங் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சியா புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பனானா, ஆப்பிள், கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொமிக்ரானட், அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நட்ஸ் வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட் சாப்பிட்றதுனால நட்ஸ் நான் இதில் ஆட் பண்ணல. நீங்கள் நட்ஸும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 பவுலில் வந்து நான் டிவைட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஷாப்பில் போய் சாப்பிட்டேன். இது வந்து அப்படின்னா ஒரு ஜாரில் வந்து உங்களுக்கு சியா புட்டிங் ரெடி பண்ணி அது கூடவே 2-3 ஃப்ரூட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டே வந்து பயங்கர காஸ்ட்லியாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதை செஞ்சு பழகினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. காஸ்ட் வைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸ்டொமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நட்ஸும் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்ப்கின் சீட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஃப்ளாக்ஸ் சீடும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து இது மேலே டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோடு சேர்ந்து இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சியா புட்டிங்கை வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம்.
இதை வந்து நீங்கள் ஜாரில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் டாப் பண்ணிக்கோங்க. 2 பவுலுக்கும் வந்து நான் ஈக்குவலாக வந்து 2யும் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது ஒரு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லா பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஏதாவது டெசர்ட் மாதிரி சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் எதுவுமே போடாது, நல்லா வந்து ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹனி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் பவுல் பிக்சர் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதான் சாப்பிட்டேன். தேங்காயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா ஸ்பைஸ் ஐட்டம்ஸும் ஒன்றா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ காளான் குழம்புக்கு வந்து தாளிச்சிக்கலாம். நான் ஒரு மண் சட்டியில் தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். ஸோ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போதும் நல்லா வாசமாக டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருகாப்பில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 2 தக்காளி பழத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு பேக்கெட் காளானை வந்து வாஷ் பண்ணி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குழம்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காளான் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. காளான்லேயே வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். குழம்புக்கு வறுத்து வச்சதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியும் வந்து கரைச்சி ரெடி பண்ணிடலாம். காளான் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு அரைச்ச மசாலா வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ மூடி வச்சுட்டு குழம்பை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் கொதிக்க விட போகிறேன். சாதத்தோடு சேர்த்து இந்த குழம்பு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. இது வந்து காளான் புளி குழம்பு அப்படிங்கும்போது டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அடுப்புலேயே வந்து ஆஃப் பண்ணி வச்சிட போகிறேன். இன்றைக்கி மாவு ஆட்டுற நாள் அப்படிங்கிறதுனால அத்தை வந்து இன்றைக்கி மாவெல்லாம் ஆட்டிகிட்ருக்காங்க. ஸோ நான் குக்கிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பிளேஸ் மேட்டு அது எல்லாமே வந்து இந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எந்தெந்த இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கபோர்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் வந்து நிறையா கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு மேலே இருக்க ட்ராவையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஏரியாவும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டைனிங் டேபிளும் வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாதாம் பால் தான் பண்ண போகிறேன். ஸோ காய்ச்சின மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஆறிடுச்சு.
ஃபன் டாப் பிராண்டோட பாதாம் மிக்ஸ் இருக்குது. இது வந்து பாதாம் எசன்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். இதுலேயே வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ், இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பவுடராக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய சுகர் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுனா ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பவுடர் பாதாம் மிக்ஸ் பவுடர் இல்லைனா வந்து ரோஸ் மில்க் மிக்ஸ் பவுடராக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எசன்ஸாக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுகரும் வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ சுகரும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பாதாம் எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பாதாம் மில்க்லாம் குடிக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக அங்கங்கே பாதாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். குடிக்கும் போதும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான சிம்பிளான ஒரு சம்மர் ட்ரிங்க்கும் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.